பெற்று தன்னுடைய அழகான கால்களில் கட்டிக்கொண்டு ஆட இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் குரு சலங்கை கட்டும்போது நன்றாக கரையில் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சலங்கை அணி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஸ்ரீ கலைமாமணி காதல்மதி அவர்களை பணிவன்புடன் இந்த கஜமித்ரா நாட்டிய கஷேத்ரா சார்பாக அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கைப்பற்றலாமே. குரு இல்லாமல் எந்த செயலும் நடக்காது. அதே போல்தான் இந்த நாட்டிய நிகழ்விலும் திரு கோபால் ஐயா இல்லாமல் அவரின் மகள் இல்லை. சலங்கை இந்த விழாவின் குருவிற்கு மரியாதை செய்ய அனைத்து பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக குமாரி என் அக்ஷராவின் பெற்றோரை அவரை குருவை கௌரவப்படுத்த வேண்டுகின்றோம். அடுத்து குமாரி எஸ் ஸ்ரீவிதாவின் பெற்றோர். அடுத்து குமாரி ஆர் லியாராமின் பெற்றோர்.
அடுத்து குமாரி பி அஷ்மிதாவின் பெற்றோர். அடுத்து குமாரி MP நித்யஸ்ரீயின் பெற்றோர். தொடர்ந்து குமாரி டி ரிஷ்வந்திகாவின் பெற்றோர்.
சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் குத்துவிளக்கேற்று மேடை பண்புடன் அழைக்கின்றோம். பக்கத்து விஷயம் வைடு உள்ள மேடம் ரெடிங்களா மேடம் ரெடி மேடம் இங்கே போட்டு பாருங்க அப்படியே பசங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க பாப்பா இங்கே போடுறேன் இங்கே போட்டு பாருங்க மாதம் கொஞ்சம் உள்ள வாங்க ஓகே ரெடி 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 அப்படியே ஓகே ரெடி ரெடி ஓகேயா ஓகேவா ஓகே ரைட் ரெடி 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 ஓகே தேங்க்யூ ஓகேங்களா விநாயகரை வழிபட்டுத்தான் நம்மளுடைய எல்லா கடமையை செய்வோம். அதேபோல் இன்றும் ஒரு விநாயகர் பாடலுடன் இந்த விழா சிறப்பாக ஆரம்பிக்க உள்ளது.
தத்துவமறிய தரமா தத்துவமறிய தரமா மின் தத்துவமறிய தரமா மின் தத்துவமறிய தரமா மின் தத்துவமறிய தரமா மூலதார கணபதி சுர
பரதநாட்டிய நிகழ்ச்சியில் இறைவனை வணங்கி அருள் வேண்டி தொடங்கப்படும் மங்களகரமான பகுதியே தோடைய மங்களமாகும். தோடயம் என்பது தொடக்கம் என்றும் மங்களம் என்பது நன்மையும் மங்களமும் என்று பொருள். அதாவது அனைத்து தடைகளும் நீக்கி நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற இறைவனின் அருளை வேண்டி அர்ப்பணிக்கப்படும் பக்தி பாடலாகும். தோடைய மங்களம் மெலட்டூர் பாகவத மேளா மரபில் தோன்றிய ஒரு சிறப்புமிக்க படைப்பு. இதனை நாராயண தீர்த்தர் அருளியதாக மரபு கூறுகிறது. இதில் விநாயகர், நாராயணன், சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி போன்ற தெய்வங்களை போற்றி அவர்களின் அருளை வேண்டி பாடப்படுகிறது. பரதநாட்டியத்தில் இந்த பகுதி நடனக் கலைஞரின் பக்தி, பணிவு, நளினம் மற்றும் அபிநய திறனை வெளிப்படுத்தும் முக்கியமான அங்கமாகும். இதன் மூலம் அரங்கமும் கலைஞரும் பார்வையாளர்களும் இறையருளால் நிறைந்து நிகழ்ச்சி இனிதே நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனை வெளிப்படுகிறது. இப்பொழுது இறைவனின் அருளை வேண்டி நாம் இன்றைய நாட்டிய பயணத்தை மங்களகரமாக தொடங்கும் தோடைய மங்களம் நிகழ்வை ரசித்து மகிழ அனைவரையும் கரவொலி எழுப்பி அன்புடன் அழைக்கின்றோம். தோடைய மங்களத்தை தொடர்ந்து உலகெல்லாம் மோதற்கினியவன் மற்றும் அலாரிப்புடன் தொடங்க உள்ளது.
தத்தத்தாம் தகதரி கிடதக தித்தை தித்தை தரி தத்தத்தாம் தகதரி கிடதக தித்தை தித்தை தரி தத்தத்தாம் தகதரி கிடதக தை 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 தைதாம் கிடதக தித்தை தை தைதாம் கிடதக தை 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 தைதாம் கிடதக தித்தை தை தைதாம் கிடதக தினத்தாக தைதாம் தினத்தாக தைதாம் ஆதி புத்தகாதி புத்தகதி தகதி தகதி கிணதம் ஆதி புத்தகாதி புத்தகதி தகதி கிணதம் ஜெம் ஜெம் கிடதக ஜெம் கிடதக தத்தாம் ஜெம் கிடதக தாம் தாதி ஜெம் கிடதக தத்தாம் ஜெம் கிடதக தாம் தாதி தைய தத்ததாம் தைய தத்ததாம் தாதைய தத்ததாம் தைய தத்ததாம் ஜெம் கிடதக ஜெம் கிடதக தகி கிணதம் ஜெம் கிடதக ஜெம் கிடதக தகி கிணதம் ஜெம் கிடதக ஜெம் கிடதக தகி கிணதம் தத்ததிம் தத்ததிம் தத்ததிம்
விழியோடி செய்து நயமுடன் மெய் குழலாராடிடு ஆரட இதுவாமே கைவாய் விழியோடு உணர்வதை மெய் விழியோடி செய்து நயமுடன் மெய் குழலாராடிடு ஆரட இதுவாமே கைமலராய் வடிவம் காட்டியும் முகமலோடக பூங்கூட்டியும் இகபரமே இசைக்குவானடம் இதுவாமே கைமலரால் வடிவம் காட்டியும் முகமலோடக பூங்கூட்டியும் இகபரமே இசைக்குவானடம் இதுவாமே தஜ்ஜம் தகஜம் தஜ்ஜம் தகஜம் தஜ்ஜின் தின்னாதாம் தஜ்ஜின் தின்னா தகஜின் தின்னா தஜ்ஜின் தின்னாதாம் தஜ்ஜம் தகஜம் தஜ்ஜம் தகஜம் குடியிடையோ வளைந்து நெளிந்து பிடிநடையோடிணைந்து முனைந்து முடிவெல்லும் காணாமலது இதுவாமே குடியிடையோ வளைந்து நெளிந்து பிடிநடையோடிணைந்து முனைந்து முடிவெல்லும் காணாமலது இதுவாமே பலம் புரியும் வந்தன தாளம் சிலம்பொலியும் ஜெகமொழியும் நலம் பெருகும் நாட்டியமாகலை கைத்தட்டியதற்கு மனமார்ந்த நன்றிகள். என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் குழந்தைங்களுடைய அந்த நடனம் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுல முதல்ல சலங்கையை அணிஞ்சுண்டு அவள் பண்ணுறது ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நிகழ்வை நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதில் இந்த கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்ரா பெருமை கொள்கின்றது. முதலாவதாக பரதநாட்டிய உலகின் ஒளி விளக்காக திகழும் பத்மபூஷன் விருது பெற்ற பரத கலாஞ்சலி நிறுவனரான திருமதி சாந்தா தனஞ்சயன் அம்மையார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 1943 ஆகஸ்ட் 12ஆம் தேதி மலேசியாவில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்டவர். 8 வயதிலேயே கலாட்சேத்ராவில் இணைந்து திருமதி ருக்மணி தேவி அருந்தேல் அம்மையார் மற்றும் திரு குரு சந்து பணிக்கர் ஆகியோரின் வழிகாட்டுதலில் பரதநாட்டியம், கர்நாடக இசை மற்றும் கதகளி ஆகிய கலைகளில் சிறந்து விளங்கியவர். தமது கணவர் திரு விபி தனஞ்சயன் ஐயா அவர்களுடன் இணைந்து 1968ஆம் ஆண்டு சென்னை பரத கலாஞ்சலியை நிறுவி உலகம் முழுவதும் பரதநாட்டிய கலையை பரப்பி ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியுள்ளார். சிறந்த கலைஞர், சிறந்த ஆசிரியர், சிறந்த பாடகி என பல பரிமாணங்களில் திகழும் இவருக்கு இந்திய அரசின் பத்மபூஷன் உள்ளிட்ட பல உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்தகைய தலைச்சிறந்த கலைமாமணியை நம்முடன் வரவேற்பது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். அவர்களை பலத்த கரகோஷத்துடன் அன்போடு வரவேற்போம். வந்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றி அம்மா. தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் திரு ஹேமநாதன் ஐயா. அவர் இசை நாட்டிய கலைஞர்கள் குடும்பத்தில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் குரலிசை பிரிவில் பயின்று இசைக்கலைமணி பட்டயம் பெற்றுள்ளவர். சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை பட்டமும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகம், தமிழ், இலக்கியம், இந்திய இசை ஆகியவற்றில் முதுகலை பட்டங்களும் இளம் ஆய்வில் நிறைஞர் பட்டமும் பெற்றுள்ளார். சென்னை பாரத் கலாச்சார் யுவகலா பாரதி பட்டமும், மியூசிக் அகாடமி சிறந்த கலைஞர் விருதும் அளித்து கௌரவித்துள்ளது.
தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையில் கீழ் செயல்படும் தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி கடலூரில் 1998ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்து 2008ஆம் ஆண்டு கலை பண்பாட்டுத் துறையின் சேலம் மண்டல உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றவர். கூடுதல் பொறுப்பில் கலை பண்பாட்டுத் துறையின் காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மண்டலங்களில் 22 மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளவர். கலை பண்பாட்டுத் துறையின் துணை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று மாநிலத்தின் கலைக்கல்வி மற்றும் திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். இசைக்கலைஞராகவும் தமிழ்நாடு அரசின் அயல் நாடுகளில் கலை பரிமாற்ற திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் இங்கிலாந்து, பிரான்ஸ், இஸ்ரேல், மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மற்றும் துபாய் நாடுகளில் நடைபெற்ற கலை நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பு பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்பு மிக்கவர் நம்முடன் இந்த சலங்கை பூஜைக்கு பயணித்திருப்பது எங்களுடைய பெரும் பாக்கியம். ஐயா, உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். தொடர்ந்து தேவி நீயே துணை பாண்டிய மன்னர் மலையத்வஜ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் நீண்ட காலம் குழந்தை பேர் இல்லாமல் வருந்தினர். அவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்த போது யாக குண்டத்திலிருந்து 3 வயது சிறுமியாக தெய்வீக ஒளியுடன் ஒரு குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. அப்போது வானில் அசரீரி ஒலித்தது. இவள் தன் கணவனை சந்திக்கும் தருணத்தில் 3வது மார்பகம் மறைந்துவிடும். அந்த தெய்வ குழந்தைக்கு தடாகை என்று பெயரிட்டனர். அவள் வீரக்கலையிலும் வேதங்களிலும் அரசாட்சியிலும் சிறந்து விளங்கினாள். பின்னர் பாண்டிய நாட்டின் அரசியாக முடிசூடினாள். தடாதகை உலகை வென்று இறுதியாக கைலாயத்தை அடைந்த போது அங்கு பரமசிவனை கண்டவுடன் அசரீரி கூறியபடி அவளுடைய 3வது மார்பகம் மறைந்தது. அப்போது சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் திருக்கோலத்தில் மதுரைக்கு வந்து அவளை திருமணம் செய்து கொள்வதாக அருளினார். பின்னர் மதுரையில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் உலக புகழ்பெற்ற தெய்வீக திருமணமாக விளங்குகின்றது. இன்று சித்திரை திருவிழாவில் இத்திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அன்னை மீனாட்சியை போற்றும் ஸ்லோகம். மாணிக்ய வீணாம் உபலாலயந்திம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. இதனுடைய பொருள், மாணிக்க வீணையை இசைக்கும் இனிமையான வாக்கையும் கருணை நிறைந்த திருமேனியையும் உடைய உலகிற்கு ஞானமும் அருளும் வழங்கும் அன்னையை மனமாற நினைத்து வணங்குகின்றேன். தேவி நீயே துணை. ராகம் கீரவாணி, தாளம் ஆதி. துணை அம்பதே
அமுதனகினிய முத்தமிழ்
கைத்தட்டியதற்கு மனமார்ந்த நன்றிகள் உங்கள் அனைவருக்கும். எப்பொழுதும் இரு கையை சேர்த்து கைத்தட்டினால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருப்போம். அப்போ எப்போ வேணாலும் கைத்தட்டலாம்ல. இந்த குழந்தைகள்லாம் ஆடும்போது நீங்கள் எல்லாரும் எப்போ இளமையாக இருக்கணும்ல. நன்றி. மதுரைக்கு போனாலே ஒரு மீனாட்சியும் ஒரு சுந்தரேஸ்வரரும் பார்க்கலாம். ஆனால் இந்த மேடையில் இங்கு 3 சுந்தரேஸ்வரரும் 3 மீனாட்சியும் பார்த்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். இன்று இந்த புனிதமான சலங்கை அணித்த இந்த 6 கார்த்திகை பெண்களை அறிமுகப்படுத்துவதில் கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்ரா பெருமை கொள்கின்றது. குமாரி டி ரிஷ்வந்திகா தனது 4ஆம் வகுப்பை இபாதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இபாதன் நைஜீரியாவில் படிக்கின்றார். அவளுடைய பெற்றோர் திரு பி தினேஷ் பாண்டி மற்றும் கே தியா தினேஷ் பாண்டி. அடுத்து குமாரி MP நித்யஸ்ரீ 5ஆம் வகுப்பு மகாலட்சுமி வித்யா மந்திர். அவருடைய பெற்றோர் திரு முனியாண்டி திருமதி பத்ரகாளி முனியாண்டி. தொடர்ந்து குமாரி பி அஷ்மிதா 4ஆம் வகுப்பு படிக்கிறார். மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல். பெற்றோர் திரு பரணிதரன் திருமதி பிரியங்கா பரணிதரன். தொடர்ந்து குமாரி ஆர் லியாராம் 3ஆம் வகுப்பு படிக்கிறார். ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில். பெற்றோர் VB ராம்குமார் மற்றும் ஆர் அனிதா ராம்குமார். தொடர்ந்து குமாரி S ஸ்ரீவிதா 4ஆம் வகுப்பு படிக்கிறார். வேலம்மாள் போதி கேம்பஸ். பெற்றோர் திரு S சரவணன் மற்றும் S ஸ்ரீமதி சரவணன். முத்தாய்ப்பாக குமாரி V அக்ஷரா 4ஆம் வகுப்பு படிக்கிறார். வேல்ஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவளுடைய பெற்றோர் DM விஜயகுமார் மற்றும் கே மோகனப்பிரியா விஜயகுமார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதில் இந்த கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்ரா பெருமை கொள்கின்றது. முனைவர் இதய கீதம் ஆ ராமானுஜம் MA PhD. இவரை பற்றி சொல்ல 4 பக்கங்கள் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்கிறேன். அனைவரும் கைத்தட்டி அவரை வரவேற்பு கொடுப்போம். 1959ஆம் ஆண்டு பிறந்த இவர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளராகவும், அருண் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி செங்கம் ஸ்ரீதேவி நாட்டிய கலா மண்டலியில் கல்வி ஆலோசகராகவும், முரசு சங்கமம் இலக்கிய மாத இதழ் சிறப்பாசிரியராகவும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமிழ் இலக்கண பயிற்சி துறை ஆசிரியர் பயிற்சியாளராகவும், ஃபியூச்சர் ஃபிலிம் தமிழ் ப்ரிவ்யூ கமிட்டி ஆஃப் தூர்தர்ஷன் கேந்திரா சென்னையில் மெம்பராகவும் இருக்கின்றார். இவர் வாங்கிய விருதுகள் எண்ணிலடங்கா. அதில் முக்கியமானது தமிழக அரசின் விருது, தமிழ்ச் செம்மல், தமிழ் அரசு விருத்தாளர் மற்றும் இவருடைய படைப்புகள் ஏராளம். அதில் 1-2 சொல்ல போனால் இதயராகம், உதயமாகட்டும், அறிமுக அலைகள், இன்னும் வரும், வைரவரிகள், இலக்கியத்தில் மனிதநேயம், கண்ணப்பனார் என்னும் கலங்கரை விளக்கம். இவர் வாங்கிய விருதுகள்: இதய கீத கவிஞர், கவிதை கலைமன்றம் மனிதநேய கவிஞர், குரல் நெறிக் கழகம் திருக்குறள் விருது, குரல் நெறிக் கழகம் பாவேந்தர் விருது, பண்ணை தமிழ்ச் சங்கம் பாவேந்தர் பட்டயம் மற்றும் இந்தியாவில் அல்லாமல் இவர் வெளிநாடுகளிலும் தன்னுடைய இலக்கிய பணிகளை மலேசியா உலகத் தமிழர் மாநாட்டில் ஆய்வு கட்டுரை வழங்கியது, தாய்லாந்து இந்தோனேஷியா தமிழ் கலாச்சார ஆய்வு பயணம், இலங்கை திருவள்ளூர் சிலை திறப்பு விழா மற்றும் திருக்குறள் உரை 2017. இவருடைய சமூக பணிகள் இளைஞர் வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், சமூக சேவை முகாம் அமைத்தல், தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனைக்கும் மனிதநேயத்திற்கும் கொண்டு செல்லுதல், கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வி போதித்தல். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து திரு ஆர் முருகன் BA BL 2006ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மன்ற வழக்குத்துறை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற தலைவர் வழக்குகளிலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நியமித்து செயல்படுகின்றார். அவரை வருக வருக என கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்திரம் அன்புடன் அழைக்கின்றது. சலங்கை பூஜை மாணவிகளின் முத்தாய்ப்பாக காவடி சிந்து
காவடி சிந்து என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை மற்றும் பக்தி இலக்கிய மரபில் தோன்றிய ஒரு இனிமையான இசை வடிவமாகும். குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களுக்கு காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் பாடி பக்தி பாடல்களிலிருந்தே காவடி சிந்து உருவானது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் காவடி சிந்துக்களை இயற்றி அவற்றை இசை மற்றும் இலக்கிய உலகில் மிகவும் பிரபலப்படுத்தினார். அவரது பாடல்கள் எளிமையான தமிழ், இனிமையான இசை மற்றும் ஆழ்ந்த பக்தி உணர்வுகளால் மக்களின் மனதில் நிலைத்த இடம் பெற்றன. காவடி சிந்து தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசை மரபிலிருந்து தோன்றி பின்னர் கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டிய அரங்குகளிலும் முக்கிய இடம் பெற்றது. பக்தி, உற்சாகம், தமிழ் மொழியின் இனிமை மற்றும் முருகன் மீதான அன்பு ஆகியவற்றின் சங்கமமாக காவடி சிந்து விளங்குகின்றது. அத்தகைய காவடி சிந்தை முருகனை நினைத்து ஆட இருக்கின்றார்கள் நம் சலங்கை அணி விழாவின் கார்த்திகை பெண்கள். ராகம் செஞ்சுருத்தி, தாளம் ஆதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளை அவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவாளை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குடன். அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குடன். அறமுகழ்ந்த குருவாமுகீலன் எங்கும் அருள் சுரந்த காக்கும் அனுகூலன். தத்தை தாஹ
நல்கு செய்திடும் அடியர் யாரையும் கரு நின்றிடும் நீங்கிலம் தனி நல்கு செய்திடும் அடியர் யாரையும் கரு நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் நெஞ்சு நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் நெஞ்சு நீங்காதென்றும் அங்கு வாசம் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசம் நெஞ்சு நீங்காதென்றும் அங்கு வாசம் பாபா முருகா வடிவேலழகா 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 முருகா 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 அறுபடை வீட்டின் முருகரை இங்கேயே தரிசனம் செய்து விட்டோம். இப்பொழுது பக்கவாத்தியக்காரர்களை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நட்டுவாங்கம் திருமதி ஜி சிவரஞ்சனி ஹனீஷ்குமார், வாய்ப்பாட்டு திரு விஜீஷ் அவர்கள், மிருதங்கம் திரு வி வெங்கடகிருஷ்ண ராம் அவர்கள், வயலின் திரு தினேஷ்குமார் அவர்கள். நாட்டிய நாடகம் கம்பன் மகன் அரங்கேற்றுவதற்கு முன்பாக நமது கஜமுத்ரா நாட்டிய கஷேத்ராவின் குரு திரு சி கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். திரு சி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியர் மற்றும் நடன அமைப்பாளர் ஆவார். பெரம்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நயனா கலா மண்டலியில் பரதநாட்டிய பயிற்சியை தொடங்கிய அவர் பின்னர் நாட்டிய உலகின் தலைச்சிறந்த குருமார்களான திருமதி மற்றும் திரு தனஞ்சயன், திருமதி மகாலட்சுமி, திரு நரேந்திரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் மேம்பட்ட பயிற்சியை பெற்றவர். சிதம்பரத்தில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி, தஞ்சாவூரில் நடைபெற்ற தமிழிசை சங்க நிகழ்ச்சிகள், திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மேடைகளில் தனது நாட்டிய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் ஸ்ரீ ராகவேந்திரர், சுவாமி ஐயப்பன், நால்வர், திருநாவுக்கரசர், வேலும் மயிலும் போன்ற நாட்டிய நாடகங்களை தயாரித்து அரங்கேற்றியுள்ளார். தமிழ்நாடு அரசின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது கலைப்பணியை சமூக நலனுக்காகவும் அர்ப்பணித்துள்ளார். அவரது சிறந்த நாட்டிய திறனை பாராட்டி சென்னை சோவியத் மைய இளைஞர் கழகம் அவருக்கு சிறந்த நடன கலைஞர் பெஸ்ட் டான்சர் அவார்டு என்ற விருதை வழங்கியுள்ளது. மேலும் தூர்தர்ஷன் அவரை பி கிரேட் தர கலைஞராக அங்கீகரித்துள்ளது. 1991ஆம் ஆண்டு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கஜமுத்ரா நாட்டிய கஷேத்ரா என்ற தனது நாட்டிய பள்ளியை நிறுவிய அவர் பின்னர் கொரட்டூரிலும் தற்போது பட்டாளம் ஸ்ட்ராஹன்ஸ் சாலையிலும் தனது நாட்டிய பயிற்சியை நிலையாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். தொடர்ந்து இவருடைய மகள் இப்பொழுது இந்த சலங்கை பூஜையின் நட்டுவாங்கம் செய்த திருமதி ஜி சிவரஞ்சனி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி ஆய்வியல். திருமதி ஜி சிவரஞ்சனி அவர்கள் பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் மற்றும் கல்வியாளர் ஆவார். 3 வயதிலிருந்தே தனது தந்தையும் குருவமாக
டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் பரதநாட்டிய பயிற்சியை தொடங்கி இன்று வரை கலையை வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டு பயணித்து வருகிறார். பரதநாட்டியத்தின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் நுண்ணுயிரியல் அதாவது மைக்ரோபயாலஜி துறையிலும் உயர்கல்வி தொடர்ந்து குடும்ப பொறுப்புகள், ஆராய்ச்சி மற்றும் கலைப்பணிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து வருகின்றார். திருமணத்திற்கு பின் தான் எம்எஸ்சி நுண்ணியல் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளார். தற்போது 2 குழந்தைகளின் தாயாக குடும்ப பொறுப்புகள், ஆராய்ச்சி, பரதநாட்டிய பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தல் ஆகிய அனைத்தும் சமநிலையை கொண்டு PhD ஆய்வை தொடர்ந்து செய்து வருகிறார். ஒரு பெண்ணால் குடும்பத்தையும் கல்வியையும் ஆராய்ச்சியும் கலையையும் ஒரு சேர வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்பதை தனது வாழ்க்கை பயணம் நிரூபிக்கின்றது. அவருடைய வெற்றி இன்னும் பன்மடங்கு உயர எல்லாம் வல்ல இந்த நடராஜரை வேண்டிக் கொண்டு அவருக்கு ஒரு நல்ல பலத்த கரகோஷத்தை கொடுப்போம். தொடர்ந்து கைத்தட்டியதற்கு மனமார்ந்த நன்றிகள் உங்கள் அனைவருக்கும். எப்பொழுதும் இரு கையில் சேர்த்து கைத்தட்டினால் நாம் எப்பொழுதும் இளமையாக இருப்போம். அப்போ எப்போ வேணாலும் கைத்தட்டலாம்ல. இந்த குழந்தைகள்லாம் ஆடும்போது நீங்கள் எல்லாரும் எப்போ இளமையாக இருக்கணும்ல. நன்றி. மதுரைக்கு போனாலே ஒரு மீனாட்சியும் ஒரு சுந்தரேஸ்வரரும் பார்க்கலாம். ஆனால் இந்த மேடையில் இங்கு 3 சுந்தரேஸ்வரரும் 3 மீனாட்சியும் பார்த்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். இன்று இந்த புனிதமான சலங்கை அணித்த இந்த 6 கார்த்திகை பெண்களை அறிமுகப்படுத்துவதில் கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்ரா பெருமை கொள்கின்றது. குமாரி டி ரிஷ்வந்திகா தனது 4ஆம் வகுப்பை
இபாதன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இபாதன், நைஜீரியாவில் படிக்கின்றார். அவளுடைய பெற்றோர் திரு பி தினேஷ் பாண்டி மற்றும் கே தியா தினேஷ் பாண்டி. அடுத்து குமாரி MP நித்யஸ்ரீ, 5ஆம் வகுப்பு, மகாலட்சுமி வித்யா மந்திர். அவருடைய பெற்றோர் திரு முனியாண்டி, திருமதி பத்ரகாளி முனியாண்டி. தொடர்ந்து குமாரி பி அஷ்மிதா, 4ஆம் வகுப்பு படிக்கிறார். மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல். பெற்றோர் திரு பரணிதரன், திருமதி பிரியங்கா பரணிதரன். தொடர்ந்து குமாரி ஆர் லியாராம், 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில். பெற்றோர் VB ராம்குமார் மற்றும் ஆர் அனிதா ராம்குமார். தொடர்ந்து குமாரி S ஸ்ரீவிதா, 4ஆம் வகுப்பு படிக்கிறாள். வேலம்மாள் போதி கேம்பஸ். பெற்றோர் திரு S சரவணன் மற்றும் S ஸ்ரீமதி சரவணன். முத்தாய்ப்பாக குமாரி V அக்ஷரா, 4ஆம் வகுப்பு படிக்கிறாள். வேல்ஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவளுடைய பெற்றோர் DM விஜயகுமார் மற்றும் K மோகனப்பிரியா விஜயகுமார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதில் இந்த கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்ரா பெருமை கொள்கின்றது. முனைவர் இதய கீதம் ஆ ராமானுஜம், MA PhD. இவரை பற்றி சொல்ல 4 பக்கங்கள் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்கிறேன், அனைவரும் கைத்தட்டி அவரை வரவேற்பு கொடுப்போம். 1959ஆம் ஆண்டு பிறந்த இவர் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தில் பொதுச் செயலாளராகவும், அருண் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி செங்கம் ஸ்ரீதேவி நாட்டிய கலா மண்டலியில் கல்வி ஆலோசகராகவும், முரசு சங்கமம் இலக்கிய மாத இதழ் சிறப்பாசிரியராகவும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமிழ் இலக்கண பயிற்சித்துறை பயிற்சியாளராகவும், ஃபியூச்சர் ஃபிலிம் தமிழ் ப்ரிவ்யூ கமிட்டி ஆஃப் தூர்தர்ஷன் கேந்திரா சென்னையில் மெம்பராகவும் இருக்கின்றார். இவர் வாங்கிய விருதுகள் எண்ணிலடங்கா. அதில் முக்கியமானது தமிழக அரசின் விருது, தமிழ்ச் செம்மல், தமிழ் அரசு விருத்தாளர் மற்றும் இவருடைய படைப்புகள் ஏராளம். அதில் 1-2 சொல்ல போனால் இதயராகம், உதயமாகட்டும், அறிமுக அலைகள், இன்னும் வரும், வைரவரிகள், இலக்கியத்தில் மனிதநேயம், கண்ணப்பனார் என்னும் கலங்கரை விளக்கம். இவர் வாங்கிய விருதுகள்: இதய கீத கவிஞர், கவிதை கலைமன்றம் மனிதநேய கவிஞர், குரல் நெறிக் கழகம் திருக்குறள் விருது, குரல் நெறிக் கழகம் பாவேந்தர் விருது, பண்ணை தமிழ்ச் சங்கம் பாவேந்தர் பட்டயம். மற்றும் இந்தியாவில் அல்லாமல் இவர் வெளிநாடுகளிலும் தன்னுடைய இலக்கிய பணிகளை மலேசியா உலகத் தமிழர் மாநாட்டில் ஆய்வு கட்டுரை வழங்கியது, தாய்லாந்து இந்தோனேஷியா தமிழ் கலாச்சார ஆய்வு பயணம், இலங்கை திருவள்ளூர் சிலை திறப்பு விழா மற்றும் திருக்குறள் உரை 2017. இவருடைய சமூக பணிகள் இளைஞர் வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், சமூக சேவை முகாம் அமைத்தல், தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனைக்கும் மனிதநேயத்திற்கும் கொண்டு செல்லுதல், கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வி போதித்தல். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி. தொடர்ந்து திரு ஆர் முருகன், BA BL, 2006ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மன்ற வழக்குத்துறை உறுப்பினராக அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற தலைவர் வழக்குகளிலும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நியமித்து செயல்படுகின்றார். அவரை வருக வருக என கஜமுத்ரா நாட்டிய க்ஷேத்திரம் அன்புடன் அழைக்கின்றது. சலங்கை பூஜை மாணவிகளின் முத்தாய்ப்பாக காவடி சிந்து. காவடி சிந்து என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசை மற்றும் பக்தி இலக்கிய மரபில் தோன்றிய ஒரு இனிமையான இசை வடிவமாகும். குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களுக்கு காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் பாடி பக்தி பாடல்களிலிருந்தே காவடி சிந்து உருவானது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் காவடி சிந்துக்களை இயற்றி அவற்றை இசை மற்றும் இலக்கிய உலகில் மிகவும் பிரபலப்படுத்தினார். அவரது பாடல்கள் எளிமையான தமிழ், இனிமையான இசை மற்றும் ஆழ்ந்த பக்தி உணர்வுகளால் மக்களின் மனதில் நிலைத்த இடம் பெற்றன.
காவடி சிந்து தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசை மரபிலிருந்து தோன்றி பின்னர் கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டிய அரங்குகளிலும் முக்கிய இடம் பெற்றது. பக்தி, உற்சாகம், தமிழ் மொழியின் இனிமை மற்றும் முருகன் மீதான அன்பு ஆகியவற்றின் சங்கமமாக காவடி சிந்து விளங்குகின்றது. அத்தகைய காவடி சிந்தை முருகனை நினைத்து ஆட இருக்கின்றார்கள் நம் சலங்கை அணி விழாவின் கார்த்திகை பெண்கள். ராகம் செஞ்சுருத்தி, தாளம் ஆதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவானை அவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவானை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவானை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவானை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். தெய்வமாக வந்து பழனிமலை மீது நிற்போம். ஆதிசக்தி என்னை தந்தவானை அவள் அசுர தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குடன். அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குடன். அருமுகழ்ந்த குருவாமுக ஸ்ரீலன் என்றும் அருள் சுரந்த காக்கும் அனுகூலன். குழந்தையாக குமரனாக கோவநாடை புறவியாக. குழந்தையாக குமரனாக கோவநாடை புறவியாக. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு ஒரு மகினைகள் யாவும் வெல்வே. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு ஒரு மகினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுக பெரும் பரதநாடிகள் தருளும் கந்தமே. குவலயத்திலோர் கலியுக பெரும் பரதநாடிகள் தருளும் கந்தமே. பொங்கி தங்கள் வினிகள் நீங்கி
சலங்கை பூஜை மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசும் சான்றிதழும் வழங்க இருக்கின்றோம். சலங்கை பூஜை மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். குமாரி எஸ் ஸ்ரீவிதா அவர்களுக்கு தொடர்ந்து கைப்பற்றணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து MP நித்யஸ்ரீ. தொடர்ந்து குமாரி டி அஸ்மிதா. அடுத்து குமாரி வி அக்ஷரா. அடுத்து குமாரி டி ஐஸ்வர்திகா. அடுத்து டி லியாரா ஆர் லியாரா. தொடர்ந்து கம்பன் மகன். திரு வி வேதகிருஷ்ணராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்கள் மூவரும்
வெளியூருக்கு செல்ல இருப்பதால் அடுத்து திரு வயலின் திரு தினேஷ்குமார் அவரை மேடை அழைக்கின்றோம். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।